படையை துரத்தி அடித்து இரு சகோதரர்களையும் அர்ஜுனன் வதம் செய்தான். பிறகு கண்ணன் குதிரைகளை அவிழ்த்து மண்ணில் புரளச் செய்து இளைப்பாற்றினான். மறுபடியும் குதிரைகளை பூட்டிக் கொண்டு ஜெயத்ரதனை நோக்கி விரைவாகச் சென்றான். தனஞ்சயா, அதோ பார், பின்னால் துரியோதனன் வருகிறான். இதைவிட உனக்கு வேறு நல்ல சமயம் கிடைக்காது. வெகு காலமாக அடங்கியிருந்த கோபத்தை இப்போது தீர்த்துக்கொள். அனர்த்தங்களுக்கெல்லாம் மூல காரணமான இவன் இப்போது உன் பானங்களுக்கு இலக்காக வந்திருக்கிறான். இவன் நல்லதோர் வீரன், துரத்தியதிலிருந்து தாக்கும் சாமர்த்தியம் கொண்டவன், பெரிய வில்லை வளைப்பவன், அஸ்திர தேர்ச்சி பெற்றவன், யுத்தத்தில் புகழ் கொண்டவன், உறுதியான தேகம் படைத்தவன், மிக்க பலசாலி, நமது பகைவன் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் துரியோதனனை காட்டினான். அதன்மேல் கண்ணன் தேரை திருப்பி துரியோதனனை நோக்கி செலுத்தினான். துரியோதனன் பயப்படவில்லை. ஜனங்கள் நீ பெரும் காரியங்களை செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள். நான் நேரில் பார்த்ததில்லை. உன்னுடைய புகழுக்கு காரணமான பராக்கிரமத்தை இப்பொழுது பார்க்கலாம், காண்பிப்பாயாக என்று துரியோதனன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான். கடுமையான போர் நடந்தது. பார்த்தா இதுவென்ன ஆச்சரியம்! உன்னால் விடப்பட்ட அம்புகள் ஏன் துரியோதனனை துன்புறுத்தவில்லை? காண்டீபத்திலிருந்து விடுபட்ட அம்புகள் வீணாகப் போவதை இன்றுதான் பார்க்கிறேன். இது என்றும் பாராத சம்பவமாக இருக்கிறது. உன்னுடைய கைப்பிடியும் தோள் வன்மையும் குறைந்து போயிற்றா? காண்டீபம் தன் தன்மையை இழந்ததா? நீ துரியோதனனை குறித்து செலுத்தும் பானங்கள் அவன் மேல் பட்டு பயனற்றவையாக கீழே விழுவதை காண்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, இவன் துரோணரிடமிருந்து கவசம் பெற்று அதை போட்டுக்கொண்டு நிற்கிறான் என்று எண்ணுகிறேன். இந்த கவசத்தாரண ரகசியம் துரோணர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இவன் மேல் அந்த கவசத்தை ஆச்சாரியார் பூர்த்தி இருக்கிறார் என்றே எண்ணுகிறேன். மற்றொருவரால் பூட்டப்பட்ட இந்த கவசத்தை மாடு பாரத்தை சுமப்பதைப் போல இவன் சும்மா சுமந்து நிற்கிறான். இப்போது என் சாமர்த்தியத்தை பார் என்று அர்ஜுனன் பானங்களை விட்டு துரியோதனனின் குதிரைகளையும் சாரதியையும் தேரையும் இழக்கும்படி செய்தான். பிறகு வில்லையும் கையுறையையும் அறுத்தான். கவசம் எந்த பக்கத்தில் உடலை மூடவில்லையோ அதை பார்த்து அர்ஜுனன் துரியோதனனை துன்புறுத்தினான். கவசம் மூடாத பள்ளங்களிலும் நகக்கண்களிலும் நுண்ணிய அம்புகளை விட்டு செலுத்தி துன்புறுத்தினான். துரியோதனன் தோல்வியடைந்தான். துரியோதனன் புறங்காட்டியதும் கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான். ஜெயத்ரதனுக்கு காப்பாக இருந்த வீரர்கள் இதை கண்டதும் மிக்க கலக்கமுற்றார்கள். பூரிசிரவஸ், சலன், கர்ணன், விருக்ஷசேனன், கிருபர், சல்லியன், அசுவத்தாமன், ஜெயத்ரதன் ஆகிய எண்மரும் தேர்களின் மீது ஏறி பார்த்தனை எதிர்த்தார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.